வெற்றி என்பது கடைசி படியில தான் எழுதப்பட்டு இருக்கும். ஆனா படிக்கட்டுகள் ஒவ்வொன்றிலையுமே தோல்வின்னு தான் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தோல்வியிலேயும் ஒவ்வொரு படிப்பினை இருக்கும். இந்த படிப்பினைகளை கத்துக்கிட்டாதான் வெற்றி என்ற உயரமான படியை நாம அடைய முடியும். இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு நாட்டோட அரசர். அவர் தன்னோட மனைவிக்காக ஒரு புதிய அரண்மனையை கட்டணும்னு திட்டம் போடுறாரு. அதுக்காக நாட்டுல உள்ள மிகச்சிறந்த கட்டிட கலைஞர்களை வரவழைச்சு கட்டிடம் புது மாதிரியா வடிவமைக்கப்படணும். சுத்தி இருக்கும் நாட்டில் உள்ள அரண்மனையை காட்டிலும் இது புகழ் பெற்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிக பிரமாதமாக திட்டம் போடுறாரு. பிறகு அரண்மனை நுழைவாயில்ல ஒரு பெரிய சிலை ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு நாட்டுல சிலை செய்யும் மிகச்சிறந்த சிற்பி ஒருவரை கூப்பிட்டு ஒரு சிலை செய்யணும். அந்த சிலை ஒரு பெண்ணின் சிலையாக இருக்கணும். அழகாய் லட்சணமாய் பார்த்த உடனே எல்லோருக்குமே பிடிக்கும்படியா இருக்கணும். பிறகு ஒரு நிபந்தனை, சிலை செய்வது இந்த அரண்மனையிலே தான் செய்யணும். தினமும் எப்படி சிலை வடிவமைக்கப்படுது அப்படின்னு நான் பார்க்கணும்னு சொல்றாரு. சிற்பியும் சரின்னு சொல்லிடுறாரு. தினமும் சிற்பி காலையில வந்துட்டு சாயந்தரம் வீட்டிற்கு போயிருவாரு. ஒரே நாள்ல இந்த சிலையை செய்ய முடியாதுல, அதனாலதான். ஒவ்வொரு நாள் செய்வதையும் அரசர் பார்த்துக்கிட்டே வர்றாரு. ஒவ்வொரு நாளும் சிலை செய்யறத பார்த்து சிற்பி கிட்ட ஏதாவது ஒரு மாற்று குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. சிற்பி அரசர்கிட்ட, அரசே, செய்யும் போது பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். செஞ்சு முடிச்சு அந்த சிலையை மெருகேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய உண்மையான அழகு வெளிப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் அரசருக்கு அவர் சொல்றதுல முழு திருப்தி கிடைக்கல. அரண்மனை கட்டிடமும் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே வர இந்த சிலை செய்யும் வேலை மட்டும் அரசருக்கு திருப்தியாவே வரல. அரண்மனை கட்டிட வேலை முழுசும் முடிஞ்சிருச்சு. ஆனா சிலையை அரசர் மாற்றம் சொல்லிக்கிட்டே இருந்ததால சிலை செய்யும் வேலை முடியல. ஒரு கட்டத்துல சிலையே வேணாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அரசர் வந்துட்டாரு. சிற்பிய அனுப்பி விட்டுட்டாரு. இப்படியே கொஞ்ச காலம் போனது. ஒரு நாள் பக்கத்து நாட்டு மன்னர் இந்த அரசரை விருந்துக்கு கூப்பிட்டாரு. அங்க போனா அந்த நாட்டு அரண்மனை வாசல்ல ஒரு சிலை மிக அழகா தத்துருவமா வைக்கப்பட்டிருந்தது. இத பார்த்த அரசர் பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட, இந்த சிலை ரொம்ப அழகா இருக்குது, நான் இந்த மாதிரி தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். எங்க நாட்டு சிற்பியால இவ்வளவு அழகா செய்ய முடியல. உங்க நாட்டு சிற்பி ரொம்ப அழகா இந்த சிலைய வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, அந்த அரசர், இந்த சிலைய வடிவமைச்சதே உங்க நாட்டு சிற்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பிய அரண்மனைக்கு வரவழைச்சாங்க. அந்த சிற்பியும் வந்தாரு. சிற்பிய பார்த்ததுமே அரசருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நீயா இந்த அளவுக்கு இந்த சிலைய செஞ்சிருக்க? அன்னைக்கு அங்க செய்யும் பொழுது இந்த அளவுக்கு இல்லையே. ஆனா இத்தனை நாள்ல நல்லா பயிற்சி செஞ்சு இந்த அளவுக்கு சிலைய வடிவமைச்சிருக்க அப்படின்னு பாராட்டினாரு. அதுக்கு சிற்பி, அரசே, நல்லா இந்த சிலைய உற்று பாருங்க, கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு அங்க செஞ்ச சிலை தான் இது. நான் தான் சிலை முழுவதையுமே முடித்து சிலைய மெருகேற்றிய பிறகு பாருங்க நல்லா வரும்னு சொன்னேன்ல. ஆனா நீங்க நான் சொல்றத கேட்கல. அன்னைக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த சிலை உங்க அரண்மனை நுழைவாயில்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அரசருக்கு அப்பதான் புரிஞ்சது, நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. என்னன்னா, ஒரு அழகான சிலை இருக்குது அப்படின்னா அதை செய்யும் போது ஒவ்வொரு நிலையும் அழுக்காகத்தான் இருக்கும். கடைசியில மெருகேற்றிய பிறகுதான் அழகாகும் அப்படிங்கிறது. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சிலை செய்யும் வேலை மட்டும் இல்லைங்க, எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில வெற்றி என்பது தோல்விகளின் முடிவுல தான் கிடைக்கும். ஆரம்ப நிலை, அதுக்கு அடுத்த நிலைகள்ல தோல்விகள் தான் இருக்கும். ஒவ்வொரு தோல்விகளிலையும் நாம கற்றுக்கொள்ளும் பாடம்தான் நம்மளை வெற்றியடைய செய்யும். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.